பூமாரி தானே உங்க பேரு? ஆமாமா, அதுக்கு என்ன? உங்க பேருக்கு ஏத்த மாதிரி நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். அக்கா, சென்னையில வேற இருக்கீங்க, ரொம்ப அழகா வேற இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு லவ் இருந்திருக்கணுமே. இந்த பொண்ணு இதுக்கு சம்பந்தமே இல்லாம லவ் பத்தி எல்லாம் பேசுது, அதுவும் என்கிட்ட. இப்ப நான் இதுக்கு என்ன பதில் சொல்லட்டும்னே எனக்கு தெரியலையே. ஏன் திடீர்னு லவ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்லக்கா, இந்த ஊர் கிராமத்து ஆள்னா உங்களை மாதிரிலாம் அவ்வளோ நல்லா இல்ல. எனக்கே ஒரு லவ் இருக்கும்போது உங்களுக்கு இருக்காதா என்ன? அதனால தான் கேட்டேன். அப்படியா? ஓ ஓ, சரி சரி. என்னக்கா அப்படியே முடிச்சிட்டீங்க? யாரை லவ் பண்றேன்னு கேட்க மாட்டீங்களா? ஆமா, எனக்கு ரொம்ப தேவைதான். சரி, நீயே கேட்டுட்ட, சொல்லுமா, யார் அப்படி லவ் பண்ற? நான் லவ் பண்றது யாருக்குமே தெரியாது. அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து இந்த பொண்ணு சொல்லுது? சரியான லூசா இருக்கும் போலயே. ஆனா உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம் பாப்பா. இல்ல இல்ல, நான் சொல்லுவேன், நீங்க கேளுங்க. சரி சொல்லுமா, யாரை லவ் பண்ற? வேற யார? யாழினியோட அண்ணா அரவிந்த் தான் லவ் பண்றேன். அரவிந்தையா? ஆமாக்கா, அரவிந்த தான். என்னோட மச்சானை தான் நான் லவ் பண்றேன். மச்சானா? ஆமா, கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள மச்சான் தானே சொல்லுவாங்க. அப்ப அவன் எனக்கு மச்சான் தானே. மாமன் தானே பாப்பா சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லா இல்ல, மச்சான் கூப்பிட்டாதான் நல்லா இருக்கு. அது சரி. இப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு நான் சொல்லிட்டா? நான் எதுவுமே யோசிக்கலையே பாப்பா. இல்ல, நீங்க யோசிக்கிறீங்க. எப்படி இந்த பொண்ணு ரொம்ப சாஃப்டா இருக்கு, அந்த அரவிந்த் ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருக்கான், அவனை போய் எப்படி லவ் பண்றேன்னு யோசிக்கிறீங்க. இல்லம்மா, நான் அப்படிலாம் யோசிக்கல. அட சும்மா சொல்லுங்க. என்ன இந்த பொண்ணு லூஸ் தனமா பேசிட்டு இருக்கு? சரி ஆமான்னு சொல்லுவோம். ஆமாமா. ஏன்னா அவன் வெளியே பார்க்க தான் ரொம்ப டெரரா இருப்பான், உள்ள எவ்வளோ சாஃப்டான டைப் தெரியுமா? ஓ அப்படியா? சரிம்மா. ரொம்ப நல்ல பையன்க்கா. தெரியுது. சரி சரி. எனக்கு அவனா அவ்வளோ பிடிக்கும். என்னதான் முரட்டுத்தனமா இருந்தாலும் என் மேல அவ்வளோ பாசமா இருப்பான் தெரியுமா? ரொம்ப நல்ல விஷயம் பாப்பா. ஆனா நான் லவ் பண்ற விஷயம் இது வரைக்கும் யாழ்னிக்கே தெரியாதுன்னா பாத்துக்கோங்களேன். அப்படியா? சரிம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும், நல்ல விஷயம் தான். எல்லாருக்குமே லவ் பண்றது தெரியாம இருந்தா நல்லது தானே. ஓ அப்படியா? அப்ப நீங்க யாரையோ லவ் பண்ணிட்டு என்கிட்ட மறைக்கிறீங்க, அப்படிதானே? அப்படியெல்லாம் இல்ல பாப்பா. சும்மா சொல்லாதீங்க அக்கா. நீங்க எவ்வளவு கியூட்டா பொம்மை மாதிரி இருக்கீங்க. ஒருத்தவங்க கூட நான் உங்களை ப்ரப்போஸ் பண்ணல. சும்மா சொல்லுங்க, யாரையோ லவ் பண்றீங்க தானே? எனக்கு தெரியும், கண்டிப்பா நீங்க யாரையோ லவ் பண்றீங்க, என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க. சொல்லுங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஐயோ, அப்படிலாம் யாரும் இல்லம்மா. இல்ல, இது சுத்த போய். நம்புற மாதிரி ஏதாவது போய் சொல்லுங்க, நான் என்ன பண்ணிட போறேன்? நான் உங்களை அக்கா தானே கூப்பிடுறேன், நீ தங்கச்சியா நினைச்சிட்டு சொல்ல மாட்டீங்களா? ஐயோ இல்லம்மா, நான் சிங்கிள் தான். ரொம்ப போய் சொல்றீங்க அக்கா. நான் யார்கிட்ட போய் என்ன சொல்லிட போறேன்? எப்படியும் நீங்க ஒரு வாரத்துல ஊருக்கு போயிருவீங்க, அதுக்கப்புறம் நான் யாரோ நீங்க யாரோ தான். என்னமோ சொல்ல மாட்டேங்கிறீங்க. பஸ் டிராவல் வேற பண்றோம், இந்த மாதிரி சுவாரஸ்யமா பேசிட்டு போனா தானே பஸ்ல போறதே தெரியாது. அட சும்மா சொல்லுங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி போட்டு சாவடிக்குது? ச்சே, பேசாம சொல்லிடலாம். ஆமா பாப்பா, லவ் பண்றேன். அப்படியா? எவ்வளவு வருஷக்கா லவ் பண்றீங்க? அது ஒரு 2 வருஷம் இருக்கும். 2 வருஷமா? ஆனா நானும் அரவிந்தும் 6 மாசமா தான் லவ் பண்றோம். நீங்க 2 வருஷம் லவ் பண்றீங்கக்கா, கண்டிப்பா உங்க லவ் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமாமா. சரிக்கா, உங்க பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்க? நல்லா தான் இருப்பான். அட, எல்லாருக்கும் அவங்கவுங்க பாய் ஃப்ரெண்ட் நல்லா தான் இருப்பாங்க. நான் உங்க அவுட்டர் அப்பீரியன்ஸ் கேட்டேன்க்கா. நல்லா ஹைட்டா வெயிட்டா, செம ஸ்மார்ட்டா, பியர் வச்சு, மீச வச்சு, நல்லா சிங்க குட்டி மாதிரி இருப்பான். உங்க பாய் ஃப்ரெண்ட் ஜிம் போறாங்க தானே? எப்படி நான் கரெக்டா சொன்னேன்? நீங்க சொல்லும் போதே தெரியுது, அதனால தான் சொன்னேன். ஓ அப்படியா? ஓகே ஓகே. அக்கா, உங்களுக்கு பியர்ட் வச்ச பையனா பிடிக்குமா? அப்படிலாம் இல்ல, என் பாய் ஃப்ரெண்ட் ஸ்டார்டிங்ல பியர்ட்லாம் வச்சில்ல. பட் எனக்கு பசங்க பியர்ட் வச்சிருந்தா பிடிக்கும், அதனால அவன்கிட்ட பியர்ட் வைக்க சொன்னேன், அதுக்கப்புறம் வச்சான். வாவ், வாட் a romantic man. நீங்க சொல்றதெல்லாம் செய்வாங்களா? நான் பெருசா அவன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். அவனோட லைஃப் அவன் தானே வாழணும். அதனால எனக்கு பிடிச்ச ஏதாவது சொல்லுவேன். அது அவனுக்கு ஓகேனா அதை அவன் செய்வான், அவ்வளவுதான். So lucky you are. எனக்கு அந்த அண்ணாவை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. போட்டோ காட்டுறீங்களா? என்ன இந்த பொண்ணு புசத்துன்னு போட்டோ எல்லாம் காட்டுது? யார் போட்டோ நான் காட்டுறதுன்னு தெரியலையே. அது வந்துமா? அக்கா காமிங்கக்கா. நல்ல ஹைட்டா வெயிட்டா வாட்டு சடமா மீச தாடிலாம் வச்சிருப்பாங்கன்னு சொல்றீங்களே, எனக்கும் அந்த அண்ணனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ்க்கா காமிங்க. அது அவனோட போட்டோ என் போன்ல இல்ல. அக்கா பாத்தீங்களா, தங்கச்சிக்கிட்டே போய் சொல்றீங்க. காமிங்கக்கா ப்ளீஸ். ஐயோ, இந்த பொண்ணு விடாது போலயே. சரி விடு, பக்கத்து வீட்டு பொண்ணு தானே, எப்படியும் போய் யாழ்னிக்கிட்ட அவ்வளோ பத்தி வைக்காது. அப்படியே பத்தி வச்சாலும் என்ன, நான் சஞ்சய் லவ் பண்றேன் இந்த பொண்ணு மூலியமாவது அந்த யாழ்னிக்கு தெரியட்டும். பேசாம நம்ம சஞ்சய் தான் லவ் பண்றோம்னு உண்மையை சொல்லிடலாம். அது வந்து அக்கா காமிங்கக்கா ப்ளீஸ்க்கா. உங்க தங்கச்சியா தானே கேக்குறேன். அது வேற யாரும் இல்லம்மா, சஞ்சய் தான். வாட்? சஞ்சய் அண்ணாவையா லவ் பண்றீங்க? அவருமா உங்களை லவ் பண்றாரு? இவ்வளவு நேரம் நான் என்ன கதையாமா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நான் லவ் பண்ண அவனும் என்ன லவ் பண்ணி தானே ஆவான். நானும் அவனும் 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். மேபி நெக்ஸ்ட் இயர் இல்லனா இன்னும் கொஞ்சம் மந்த்ஸ்ல எங்களுக்கு மேரேஜ் ஆயிடும். அப்படியா சங்கதி? ஆமாமா. ஏக்கோ, இது தெரியாம அந்த யாழினி பொண்ணு உங்க லவர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காக்கா? எல்லாம் தெரியும்.
அப்புறம் என்னக்கா சும்மா விட்டு வச்சிருக்கீங்க? போய் சண்டை போட வேண்டியதானே. இப்ப கூட பாருங்க, உங்க பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல அவ உட்கார்ந்துட்டு இருக்கா. உங்களுக்கு கோவம் வரலையா? ஏன் வரல? பயங்கரமா வருது. எனக்கு வர கோவத்துல அந்த யாழினிய தூக்கி அப்படியே பஸ்ஸுக்கு வெளியே விட்டெறிஞ்சிடலாமான்னு தோணுது. ஆமாக்கா, அப்படிதான் வரணும். இப்ப பாருங்க, நான் அரவிந்த லவ் பண்றேன்னு யாருக்குமே தெரியாது. அதனால நான் அவன் பக்கத்துல போய் உட்காரன்னு எவ்வளவு ஃபீல் பண்றேன். அவன் இத்தனைக்கும் தனியா தான் உட்காந்துருக்கான், அதுக்கே நான் அப்படி ஃபீல் பண்றேன். ஆனா உங்க பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல உங்க கண்ணு முன்னாடி அந்த யாழினி இப்படி உட்காந்துட்டு இருக்கா. ச்சே, இதை நான் கொஞ்சம் கூட யாழினி கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டே பண்ணலக்கா. அந்த சஞ்சய் அண்ணா மட்டும் உங்க பாய் ஃப்ரெண்டுன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அவங்க 2 பேரையும் ஒண்ணா உட்காரவே விட்டுருக்க மாட்டேன். ஓ அப்படியா? சரிம்மா, பரவாயில்லையே, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கு. இப்படியும் தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கு இந்த பொண்ணு கிட்ட காக்கா பிடிச்சு யாழினிய சஞ்சய் பக்கமே திரும்ப விடாத அளவுக்கு பண்ணி இருந்திருக்கலாம். இவளுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். என் ஃப்ரெண்டு யாழினி சஞ்சய் அண்ணாவை ரொம்ப வருஷமா லவ் பண்றா. ஆனா இவன் நேத்து வந்தவ இவ வந்து சஞ்சய் அண்ணாவை லவ் பண்றேன்னு என்கிட்டயே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுல வேற அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்துட்டு இருக்கிறது வெறி வேற வருதாமா. என்ன திமிர் இருந்தா ஏன் நாத்தனாரையே தூக்கிட்டு போய் பஸ்ஸை விட்டு வெளியே போட்டுருவேன்னு சொல்றா. அது என்கிட்டயே சொல்றா. இவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். இவகிட்ட இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு முதல்ல போய் யாழினி கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். இப்ப கூட அவங்க 2 பேரையும் எப்படி வச்சக்கண்ணு வாங்காம பார்த்துட்டு கண்ணாலே 2 பேரையும் கருக்குறா பாரு. சி, இவெல்லாம் ஒரு பொண்ணா? என்னக்கா அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் உன் ஃப்ரெண்டா பாத்துட்டு இருக்கேன். பாரு சஞ்சய் கிட்ட எப்படி கொலாவி கொலாவி பேசிட்டு வரா. இதெல்லாம் பார்த்தா எனக்கு கோவம் வராதா? அட வரணும்க்கா, கண்டிப்பா வந்தே ஆகணும். கோவம் வரலன்னா எப்படி? நான் வேணா அப்புறமேட்டு எல்லாரும் சாப்பிடுறதுக்காக வெளியே இறங்குவாங்களே, அப்ப யாழினி கிட்ட சொல்லி யாழினி சீட்டை உங்களுக்கு வாங்கி தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. அவ என்னதான் ட்ரை பண்ணாலும் ஏன் சஞ்சய் ஏன் ஆளு அவளை துண்டா கூட மதிக்க மாட்டான். அப்படியாக்கா? ஆமாமா, நீயே சொல்லு. யாழினி அழகா நான் அழகா? அட சத்தியமா நீங்க தான் அழகு. யாழினிய பாருங்க, குரங்கு மாதிரி இருக்கு. நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. நீங்க தான் அழகு. காட்டு பண்ணி மாதிரி இருக்கா இவ்வளவு அழகு. என் யாழினி முன்னாடிலாம் யாராவது நிக்க முடியுமா? நீ ஏன் அப்படி சொல்லிட்ட? அப்ப சஞ்சய் என்ன விட்டுட்டு அவன் முன்னாடி போயிடுவானா? அது என்னமோ வாஸ்தவமான பேச்சுதான். சரிக்கா சொல்லுங்க, யார் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணது? வேற யாரு? சஞ்சய் தான். அவன் எப்படி தெரியுமா என்ன ப்ரப்போஸ் பண்ணா? அவன் என்ன லவ் பண்றான்னு சொல்லவே இல்ல ரொம்ப நாளா. அப்படியாக்கா? ஆமா, நான் தான் அவன் பின்னாடி 6 மாசம் சுத்திட்டு இருந்தேன். அவன் என்ன மதிக்கவே இல்ல. என்ன அவனுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையோன்னு நான் அவனை லவ் பண்றதே விடலான்னு போயிட்டேன். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவங்க வீடெல்லாம் அழகா டெக்கரேட் பண்ணி எல்லா ரிலேட்டிவ்ஸையும் வர வச்சு, எங்க அம்மா எங்க அப்பா எல்லாரையும் வர வச்சு அவங்க அம்மா அவங்க அப்பா முன்னாடி என்ன பகிரங்கமா எல்லாரும் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணா தெரியுமா? எக்கோ, இதெல்லாம் நான் டிவில தான் பாத்திருக்கேன். உங்க லைஃப்ல நேர்லயே நடந்திருக்கா? ஆமாமா, நானே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா? எனக்கு அப்ப எப்படி தெரியுமா இருந்துச்சு? ச்சே, இந்த மாதிரிலாம் ஒருத்தவங்க நீ ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கலாமா? அந்த அளவுக்கு ப்ரப்போஸ் பண்ணா என்ன? அதனால உடனே ஓகே சொல்லிட்டீங்களோ? அட நீ வேற, அவன் சும்மா என்கிட்ட ஒரு ரோஸ் நீட்டி ஐ லவ் யூ சொல்லிருந்தாலே நான் ஓகே பண்ணிருப்பேன். இவ்வளவு கிராண்டா மேரி மீ அப்படினு ப்ரப்போஸ் பண்ணா ரிஜெக்ட் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம வேறவே நானும் தான் அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது சரி. ச்சே, அந்த மொமெண்ட்ல மட்டும் நான் இருந்ததா சூப்பரா இருந்திருக்கும். நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்களே. வேற லெவல்ல என்ஜாய் பண்ண தெரியுமா? அந்த நாளை என் வாழ்நாள மறக்கவே முடியாது. சஞ்சய் அண்ணா உண்மையிலேயே கிரேட் தான்க்கா. அந்த சஞ்சய் அண்ணனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. இவெல்லாம் ஒரு மூஞ்சின்னு இவளை போய் இந்த அளவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ச்சே, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக யாழினி கிட்ட சொல்லியே ஆகணும். இதெல்லாம் கலெக்ட் பண்ணி யாழினி கிட்ட போய் சொல்லி இந்த பூமாரியை இன்னைக்கே இந்த ஊர்லேயே சமாதி கட்டிட வேண்டியதான். என் ஃப்ரெண்டு அவங்க சஞ்சய் மாமாவை பற்றி என்கிட்ட எவ்வளோ கனவா எவ்வளோ ஆசையாக சொல்லியிருக்கா. அதை பறிக்க வந்த சனியா இவ பூமாரி. இந்த அளவுக்கு நீ பண்ணியிருக்க. இவ பண்ணதெல்லாம் கேட்க கேட்க எனக்கே கோவம் வருது. அப்போ யாழினிக்கு எந்த அளவுக்கு கோவம் வரும்? இன்னைக்கு தான் இவளோட லாஸ்ட் டேவாக இருக்கணும். உன்னைய நானும் யாழினி என்னென்ன பண்ணுறோன்னு பாருடி. என் ஃப்ரெண்டு உயிருக்கு உயிராக நேசிச்சவனை இவ வந்து நேற்று வந்தவ குத்திட்டு போகலான்னு பார்க்குறாளா? அதுக்கு நான் ஒருபோதும் விடமாட்டேன். என்னதான் அவன் என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் அவன் என் நாத்தனாருக்கு ஒன்றுனா நான் சும்மா இருக்க மாட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி, இந்த பூமாரியாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு இவ கதையை ஒரு வழி பண்ணாமல் விடவே மாட்டேன். என்ன இந்த கோமதி அந்த பூமாரிக்கிட்ட குசு குசுன்னு ரொம்ப நேரமாக பேசிட்டே வராளே? ஒருவேளை என் ஃப்ரெண்டையும் மடக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாலோ? சிறுக்கி ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் நினைப்பா. இதை பார்த்தாலே காண்டாகுது.